ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஃபார்மேட் அப்ளை பண்ணணும், என்னென்ன சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அது ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா மாதிரியான சின்ன சின்ன விஷயம் நுணுக்கம் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸோ வந்து இப்போ வீடியோவில் போகலாம். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ டேக் திஸ் எக்ஸாம்பிள். என்னென்னா, இப்போது இந்த லேண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த லேண்ட் வந்து வாங்கணும். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு வந்து இயர் 2025. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த லேண்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு 5 lakh வந்து நான் போடுறேன். ஸோ அந்த லேண்ட் வந்து 5 lakh அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 2000 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்காக நான் வந்து கட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது நல்லா எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி வந்து வேலியெலாம் போட்டு அழகாக அடிச்சிட்டேன். ஸோ இதே இந்த 2025 வாங்கின லேண்டை ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு, ஒரு 2028 வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ 2028 இந்த சேம் லேண்டை நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேண்ட் அப்படியேவா இருக்கும்? அந்த லேண்ட் அப்படியே இருக்குமா? அதோடைய வேல்யூ கண்டிப்பாக இல்லை. அதுக்கான இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதோடைய மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ 2028 இந்த லேண்டோட மதிப்பு இன்னும் வந்து கூட இருக்கும். சரி, அப்போ நான் வந்து சேல் பண்ணுறப்போ இந்த லேண்டோட வேல்யூ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் வி கேன் டேக் தட் 10 lakh ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? 10 lakh ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த 10 lakh ஆயிடுச்சு இல்லையா? இப்போது இதில் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு? 5 lakh வந்து பெனிஃபிட். கரெக்டாக? ஸோ 5 lakh வந்து என்னது? பெனிஃபிட். ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானாக போய் விற்கல. ஸோ ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு விற்று தந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2% வந்து கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ புரோக்கர்கிட்ட சொல்லி என்ன பண்ணிட்டேன், நான் இதை சேல் பண்ணதில் எனக்கு 10 lakh வந்து கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, இதில் ப்ராஃபிட்டு நம்ம போடுறப்போ என்ன, ஸோ 10 lakhக்கு வந்து நம்ம விற்றுருக்கோம். ஸோ 10 லட்சம் வந்துருச்சு. அப்போ 5 லட்சம் நம்ம போட்டோம். அப்போ நம்மளுக்கு 5 லட்சம் லாபம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம சும்மா மைண்டில் போடுற கணக்கு. ஆனால் நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்மளுக்கு இந்த சாப்டர் வரப்போ அவங்க அக்யூரேட்டாக இப்படி தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது எவ்வளோ கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்கம் டேக்ஸில் ஒரு சில ஃபார்மேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கான ஒரிஜினல் கெயின் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே ஷார்ட் டேர்ம் தனியாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகும். சரி, இதை வந்து எப்படி நம்ம இப்போ போடுவீங்க, எப்படி வந்து நம்ம இதை வந்து போடுவோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து லெஸ் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து நம்ம சேல் பண்ணோம். 2028 நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? இந்த 10 lakh. இந்த 10 lakh தான் என்னென்னா சேல்ஸ் கன்சிடரேஷன். என்னது? சேல்ஸ் கன்சிடரேஷன். ஸோ அதில் நார்மலாக மைண்ட் கணக்கு போடுறது என்னது, இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ காஸ்ட் போடுமோ அது அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். ஓகேவா? பட் அதான் கிடையாது. என்னென்னா சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் என்னென்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே சொல்கிறது. சரியா? ஸோ இப்போ அதுலேருந்து என்னென்னலாம் லெஸ் பண்ணணும்னா, ஏதாவது நம்ம புரோக்கருக்கு கொடுத்த செலவு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லெஸ் பண்ணணும் 2%. ஸோ அதுக்கு போட்ட ஒரிஜினல் காஸ்ட் என்ன, நம்ம லேண்டுக்கு போட்டது, அதை லெஸ் பண்ணணும். ஸோ அதை அக்வயர் பண்ணுறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை இது பண்ணணும். ஸோ இந்த வேலிலாம் போட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த மாதிரி வேலி போடுறதெல்லாம் என்னென்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் கெயினில் என்டையர் ஓவர் வியூவே இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா. சரியா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் கெயின் வந்து லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே தான் வந்து ஃபார்மேட்லேயும் கொடுத்துருப்பாங்க, எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இப்போ ஃபார்மேட்குள்ளே போகலாமா? கைஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எவ்வளோ வந்து நம்ம சேல் பண்ணோம் 2028 எவ்வளோ வந்து நம்ம சேல் பண்ணுவோம்.
2028 நம்ம எவ்வளோ சேல் பண்ணோம் அதை தான் நான் என்னென்னு சொன்னேன், சேல்ஸ் கன்சிடரேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ சேல்ஸ் கன்சிடரேஷன், ஃபுல் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம மேலே வச்சுக்கிட்டு அதுக்கான பண்ண செலவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செலவு தான் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ப்ரோக்கரேஜ் கமிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் இந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறோம், நம்ம லெஸ் பண்ணிடுறோம். ஸோ லெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதா என்ன அப்படின்னா நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம 2028 நம்மளுக்கு விற்ற பணமும் ஸோ அப்போ நம்ம ப்ரோக்கரேஜ் கொடுத்த பணமும் லெஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரோக்கர் கொடுக்குறதும் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். அது மட்டும் இல்லாமல் அதை லெஸ் பண்ணுறது மட்டும் நிறுத்தக்கூடாது. நம்ம லேண்டு வாங்குறப்போ என்னென்னலாம் செலவு பண்ணும், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணும் அதையும் வந்து நம்ம குறைக்கணும். சி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அக்விசிஷன் பண்ணப்போ என்னென்னலாம் வந்து காஸ்ட் இருந்துச்சு அதை லெஸ் பண்ணணும். அதான் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஒன்றும் அக்வயர் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த இடத்த நான் அடைகிறேன் இல்லையா, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேலி போட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்ற விஷயம் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடக்கும் இல்லையா. ஒரு லேண்டுன்னு இருந்தால் ரோடு போடுவாங்க இடையில. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதா இந்த கேபிட்டல் கெயின். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது, இந்த கேபிட்டல் கெயின். ஸோ அது ஷார்ட் டேர்மாக இருக்கிறப்போ அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா இட்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே கைஸ். ஸோ இது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 12 மந்த்துக்குள்ளே வரும். ஓகே. லாங் டேர்ம் அப்படிங்கிறது 12 மந்த்துக்கு மேலே போகும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில அசட்ஸுக்கு மட்டும் இந்த வேல்யூங்கிறது மாறும். அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா. ஸோ காமனாக வந்து ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் என்ன வந்து ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கிடச்சிருச்சு, கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம சேலரிஸ்க்கு பண்ணோம் இல்லையா டிடக்ஷன்ஸு. ஸோ அதேமாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணோம் இல்லையா டிடக்ஷன்ஸு, 30% ஆஃப் NAV. அண்ட் தென் வந்து ஹவுசிங் இன்ட்ரெஸ்ட், லோன் போட்டதுக்கான ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் டிடக்ஷன் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நம்மளுக்கு இதுலேயும் ஒரு சில டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. PGBPயில் கூட நிறைய டிடக்ஷன்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன இருக்குது, ஒரு சில டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டிடக்ஷன்ஸ், அந்த சில டிடக்ஷன்ஸ் நம்ம லெஸ் பண்ணுறப்போ அக்யூரேட்டாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ வந்து டேக்ஸுக்கு சார்ஜபிள் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இதே ஃபார்மேட் தான் என்ன அப்படின்னா இப்போவும், அதாவது நியூவாக கொண்டு வந்த இந்த ஃபார்மேட்லேயும். ஓகேவா. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறப்போ சேம் தான். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் அந்த June 23rd, ஜூனோ ஜூலை. ஓகே. ஸோ அந்த மந்த்துக்கு முன்னாடி இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆயிருக்கு, காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ணிப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. இப்போ என்னென்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரு அந்த ஜூலைக்கு அப்புறம் நடக்குது, 23rd ஜூலைக்கு அப்புறம் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஷார்ட் டேர்முக்கு எப்படி போட்டோமோ நார்மல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், நார்மல் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேம் அஸ் திஸ் ஒன்லி. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதே தான் வந்து நம்ம போடணும். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டோட்டல் பண்ணுறப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்மளுக்கு கிடச்சிரும் கேல்குலேஷன் போட்டோமே. சரி, ஃபஸ்ட்டு அதே தான் இதுக்கும் வரும்னு சொல்கிறீங்க. என்ன தான் டிஃப்ரென்ஸ்? அப்புறம் அதில் என்னென்னா எக்ஸம்ஷன்ஸ் நம்மளுக்கு 2 எக்ஸம்ஷன்ஸ் தான் இருக்கும். இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது எல்லாமே டோட்டல் பண்ணி லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்யூரேட்டாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ சார்ஜபிள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இவ்வளோதான் கைஸ், இதோடைய ஃபார்மேட் அண்ட் ஓவர் வியூ இவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே. ஒரு விஷயம் கேபிட்டல் அப்படிங்கிறப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கிறப்போ இது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ பேசிக்கான திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 12 மந்த் தான் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கான திங்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தான் இருக்கும், ஸோ 12 மந்த்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிஸ் லிஸ்டட் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஈக்விட்டி ஃபண்டு, UTI, 0 கூப்பன் பாண்ட் இது எல்லாத்துக்குமே என்னது 12 மந்த்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம். இதுக்கு மேலே போகிறப்போ லாங் டேர்ம். ஓகேவா. அன்லிஸ்டட் ஷேர்ஸு, லேண்ட் அண்ட் பில்டிங் இது எல்லாத்துக்குமே 24 மந்த், அதாவது 24 மந்த் எக்ஸீட் ஆகிறப்போ இட் வில் பி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், அப்புறம் மற்ற கேபிட்டல் அசட்ஸ் இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 36 மந்த் வரைக்கும் டைம் லிமிட். ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் வில் பி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கப்புறம் போணுச்சு அப்படின்னா இட் வில் பி லாங் டேர்ம் கேபிட்டல்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் அந்த 23rd ஜூலைக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் 23rd ஜூலை நடக்கிறப்போ அப்போ எப்படி வந்து இருந்துச்சு, அப்போ என்ன வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 12 மந்த்துக்கு ஃபஸ்ட்டு இருந்தது அந்த 12 மந்த் கேட்டகிரி அப்படி தான். ஸோ அது அப்படியே தான் இருக்குது. மற்ற அதர் கேபிட்டல் அசட்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த அதர் கேபிட்டல் அசட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 மந்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே போணுச்சுன்னா லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஆல்வேஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்பெசிஃபைடாக இருக்கிற யூனிட்ஸு, அப்புறம் மார்க்கெட்டில் லிங்காக இருக்கிற அந்த டிபெஞ்சர்ஸ், டிபெஞ்சர்ஸு, அப்புறம் அன்லிஸ்டடில் அந்த அன்லிஸ்டட் பாண்ட்ஸ், அன்லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை அதுக்கப்புறம் வந்து மீட்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் எப்போதுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா சேல்ஸ் வேல்யூ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும். நம்ம பார்த்தோம் இல்லையா 2028 நம்மளுக்கு வந்து 10 lakh அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அது எப்படி வந்து கன்சிடர் பண்ணணும், கொஷினில் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கொஷினில் எப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சில டைம். சேல்ஸ் கன்சிடரேஷன் வந்து இதுதான் இந்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுது. ஓகேவா? ஸோ இது எங்கே வருதுன்னு தெரியுதா ஃபார்மேட்டில்? இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இந்த சேல்ஸ் வேல்யூ இதுதானே வந்து போடணும் நம்ம. ஸோ இதுதான் வந்து நம்ம போடுவோம், இதுதான் வந்து நம்ம என்ன போடுவோம், சேல்ஸ் கன்சிடரேஷனை போடுவோம். ஸோ இப்போ இங்கே போடுற வேல்யூ நம்ம எதை அக்யூரேட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அவங்க டேரெக்டாக இதுதான்ப்பா சேல்ஸ் கன்சிடரேஷன், இதுதான் வந்து ஃபுல் சேல்ஸ் வேல்யூ, இதுதான் வந்து சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், இதை டேரெக்டாக எடுத்து போடுங்க. அப்படி இல்லைனா சில டைம் என்ன இந்த வேல்யூ ஆஃபீஸர் அவங்க இவங்கன்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன போடணும், அதை வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி இந்த சேல்ஸ் வேல்யூ கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லேண்டு, பில்டிங் இல்லை ரெண்டுமே இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறப்போ ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு ட்விஸ்ட் வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் ஆக்சுவல் கன்சிடரேஷன் அவங்க கொஷினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலி தான் வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 110% வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? 110% ஆக்சுவல் கன்சிடரேஷன் கொடுத்துட்டாவே 110% வந்து கண்டுபிடிங்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கொடுக்குறப்போ. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவல் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவோட கம்பேர் பண்ணுங்கள். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் சேல்ஸ் கன்சிடரேஷன். இல்லை ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் அதிகமாக இருக்குது, ஆக்சுவல் சேல்ஸோடைய அந்த 110% தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுதான் வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன். இல்லை சிம்பிளாக தான் இருக்குப்பா, ஸோ ஆக்சுவல் கன்சிடரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து அதிகமாக வரும். ஸோ அதுதான் வந்து சேல்ஸ் கன்சிடரேஷனாக ஆகும். இப்போ வேல்யூ ஆஃபீஸர் வரான் ஒருத்தன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அசட்டுக்கான வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசர்டைன் பண்ணுறான். ஸோ அப்போ அசர்டைன் பண்ணுறப்போ அவன் கண்டுபிடிச்சது அதிகமாக இருந்தாலும் எதை தான் எடுக்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுக்கணும். வேல்யூ ஆஃபீஸர் அசர்டைன் பண்ணுறப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டில் எது கம்மியோ அதை தான் வந்து நம்ம எடுக்கணும். வேல்யூ ஆஃபீஸர் வரப்போ என்னது, எது கம்மியாக இருக்கோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவா இல்லை வேல்யூஷன் ஆஃபீஸர் பண்ணதா, ஸோ இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? அதுதான் என்னது சேல்ஸ் கன்சிடரேஷனாக எடுக்கணும். இல்லை வேல்யூ ஆஃபீஸர் பண்ணுறது தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதுதான் வந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அது மாதிரி வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் எடுக்கணும். ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு சில ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக பார்த்தது தான். இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஷார்ட் டேர்மாக இருக்கிறப்போ அதுக்கு வந்து அந்த லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த மாதிரியான 4 கேட்டகரிஸ்க்கு பிஃபோர் 23rd ஜூலையாக இருந்துச்சுன்னா 15%, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா 20%. இந்த பக்கம் லாங் டேர்மில் வந்து பிஃபோர் 23rd ஜூலைனா 10%, ஆஃப்டர் அப்படின்னா 12.5%. இதுக்கு என்ன லிமிட்னா 1,25,000. இப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் பேசிக் கான்செப்ட்ஸ் நடத்துகிறப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ரேட்ஸுக்கு இவ்வளோ லிமிட்டு. அதில் வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும் என்னென்னா இந்த 1,25,000 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸம்ஷனாக வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து லிமிட்டு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் அதுதான் இது. நெக்ஸ்ட் என்னென்னா லிஸ்டட் செக்யூரிட்டி, 0 கூப்பன் பாண்ட், இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா பிஃபோர் 23rd ஜூலையாக இருந்துச்சுன்னா ஓகே அதுக்கு 10%, ஆஃப்டர் அப்படின்னா 20. ஓகேவா? அதர் அசட்ஸுக்கு வித் இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்போ 20%. ஓகேவா? ஓகே. ஸோ அதர் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கப்போ பிஃபோர்னா 20, ஆஃப்டர்னா 12.5. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள்
இப்போது நம்ம அந்த கேபிட்டல் கெயின் வந்து கம்ப்யூட் பண்ணுறப்போ ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஹெச்யூஎஃபோ ஒரு இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிறப்போ 12.5, வித் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு போடுறப்போ 20% போட்டுக்கணும். இதில் விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஓகே கைஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் பிஃபோர் 23rd ஜூலையில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருந்துச்சா? ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி போடணும்னா, ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் ஓகே காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க. எல்லா இயர்ஸ்க்கும் அந்த கொஷினுக்கு ரிலேட்டடான இயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவாங்கன்னா CII 2025, CII 2026 அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அதில் அப்படியே காப்பி பண்ணி நம்ம கால்குலேஷன் போடணும். தட்ஸ் இட். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அசெட் வந்து எப்போ ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இயரை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 2001 and 2002 இது ரெண்டில் விச் எவர் இஸ் லேட்டர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே டினாமினேட்டரில் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அந்த அக்விசிஷன், இந்த ஹெல்டு அக்விசிஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ அங்கே இருந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு தட்ஸ் ஆல். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ காஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நார்மலாக, அண்ட் தென் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எவ்வளோ, அண்ட் தென் இம்ப்ரூவ் பண்ண இயருக்கு எவ்வளோ. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா 23rd ஜூலைக்கு பிஃபோராக தான் நம்மளை கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஐ திங்க் ஸோ இந்த வாட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப்டர் 23rd ஜூலையில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹோப். ஸோ லெட்ஸ் see. ஓகே கைஸ், ஸோ இதில் தான் வந்து இந்த லெசனில் கேபிட்டல் கெயின் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. எல்லா ஃபார்மேட்டும் வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த ஃபார்மேட்ஸ்லாம் வச்சு சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே த டே பிஃபோர் எக்ஸாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் மொத்தமாக என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், until then this is Shweta signing off. Thank you.